ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் தனத்துக்கும் தாலி பிரித்து கோக்கிறதுக்காக கோயிலுக்கு எல்லாருமே கிளம்ப வந்துருந்தாங்க. அப்போ வரதுக்கு முன்னாடி ரகுராம் வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. நான் ரகுராம் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறவும் அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், உனக்கு கோவம் வந்து மாயா மேலே தான். தனா வந்து உன் பொண்ணு, அதனால் அவளை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு நீ வா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரகுராம் வரமாட்டேன்னு சொல்லவும் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் தாலி எடுத்து பார்ப்பாங்க. அந்த தாலி இருக்காது. அதனால அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனே வந்து ஏதோ ஒரு அபசகுணமாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்று போயிடும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கவும் இது மணி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பத்மா, நீ என்ன தாலியை ஒழிச்சு வச்சுட்டு நினச்சி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற, ஆனால் தாலி நீ எங்கேருந்து எடுத்தியோ அந்த இடத்துலேயே நான் வச்சுட்டேன் பாரு, உனக்கே ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு மணி வந்து அவங்க நினச்சி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே சீனு வராங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா அப்படின்றதாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அவங்க தனாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு வந்ததுமே தனா கிட்ட வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க. இந்தாங்க புவனேஸ்வரி அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியலம்மா, ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனாவும் ஒரு குழப்பத்தோட தான் அந்த ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து அழுதுட்டு இருக்க மாதிரிக்கும் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தனா நீ உடனே வா, தனா நீ வந்தால் மட்டும்தான் கார்த்தியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி ஓ நினப்பாலே இருந்துட்டு இருந்தான், இப்போ என்னென்னா அவன் இந்த மாதிரி குடிச்சிட்டான், அவனை காப்பாற்ற முடியாமல் நாங்களாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீ வந்தால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னாக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதா உண்மையாக அப்படிங்க வைக்கும்போது, ஆமாம் தானா வேணா நீயே வந்து பாரு அப்படிங்கிறாங்க. நீ வந்தால் மட்டும்தான் கார்த்தியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே அழுது நடிச்சிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோனை அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ தனா வந்து போகலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ தனா பார்க்குறாங்க, கார்த்தி சார் வந்து எப்படியாவது காப்பாற்றியே தீரணும், அதனால நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தனா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து தனா வந்து கிளம்புறத அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி தனா கிளம்பிட்டா அப்படிங்கவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம், அதுக்கப்புறமா கார்த்தி எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, கார்த்தி நீ சொன்ன மாதிரிக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை அவன் வந்துட்டா மட்டும் போடும், அதுக்கப்புறமா நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி, பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தாலி பிரித்து குங்குறதுக்காக அவங்க ஐயர் வராங்க. அப்போ ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ கொஞ்ச நேரத்தில் ரகுராமா வந்துருந்தாங்க. ரகுராமை பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ரகுராம் வந்து என்ன இருந்தாலும் சரி மாயா மேலே தான் கோவத்தில் இருக்கிறாங்களே தவிர தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோயிலுக்கு வரவும் இதை பார்த்துட்டு ஜானகி, மாயா எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமை பார்த்ததுமே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எனக்கு வருவேன்னு தெரியும் ரகு, என்ன இருந்தாலும் உன் பொண்ணு மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்காக நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரகு வா அப்படின்னு சொல்லி முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லவும் இதை பார்த்ததுமே ஜானகி வந்து பார்க்குறாங்க, மாயா சீனு எங்க அப்படின்னு சொல்லும் போது சீனு அங்கே நிற்கிறாங்க. அப்போ மாயா சீனு அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிரையும் பார்க்குறாங்க. கதிர் அங்கே இருக்கவும் தனாவை மட்டும் காணலை. தனா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா இங்கே தானே இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும் எங்கே போயிருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லவும் கதிர் வந்து உடனே கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. ஏற்கனவே தனா இஷ்டம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தா, அப்புறமா நம்ம பண்ணி கொடுத்த சத்தியத்தால தான் அவள் சரின்னு ஒத்துக்கிட்டா, இப்போ எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கோயில் ஃபுல்லாக எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, அவள் எங்கே போயிருப்பா, அவளுக்கு தான் இதில் இஷ்டமே இல்லை, அதனால ஒருவேளை வீட்டுக்கு போனாலும் போயிருக்கலாம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானகிக்கு ஒன்றும் புரியல. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் இருங்க, நான் போய் வீட்டில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் தனாவை பார்க்குறாங்க. தனா வந்து எங்கேயுமே இல்லை, எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குது. உடனே வந்து தனா வந்து யாருக்கிட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்து அப்படின்னு மாயாட்ட வந்து அவங்க கதிர் சொல்லவும் இதை கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா வந்து எங்கள் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே சொல்கிறாங்க, தனா அங்கே வீட்டில் இல்லை பெரியமா அப்படிங்கவும் எல்லாருமே ரொம்பவே பதட்டம் அடையிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தனா வந்து கார்த்தி இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி வந்து அவங்க ரொம்ப மயக்கமாய் அவங்க இருக்கிற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே தனா வந்து கார்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, தனா நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி பார்க்கவே முடியல தனா, அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இன்னுமே நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன கார்த்தி சார் நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அவங்கள வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து தனா வந்தாச்சுது, இன்னுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, ஊர்க்காரங்களை போய் நம்ம வந்து வரவழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா அங்கே வந்து காரங்க பஞ்சாயத்துக்காரங்களை வந்து கூப்பிடுறதுக்காக அங்கே போகிறாங்க. இங்கே இந்த விஷயம்லாம் தெரியாமல் தனா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப தேடிட்டு இருக்கிறாங்க கோயிலிருந்து. அப்போ கதிர் வந்து மாயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை தனா வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக போயிருப்பாளோ, புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பாள் அப்படிங்கும்போது, என்ன கதிர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிற, அவன் எதுக்காக அங்கே போக போகிற அப்படிங்கும்போது, இல்லை அவன் இங்கே இல்லைன்னா ஒருவேளை அங்கே தான் போயிருக்கணும், புவனேஸ்வரி ஒருவேளை ஏதாவது திட்டம் போட்டு அவளை கூப்பிட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மாயாவுக்கும் ஒரு குழப்பமா இருக்குது. இப்படி வந்து ரொம்பவே கதையை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வரி கார்த்தி போட்ட திட்டப்படி வந்து எல்லாமே நடக்குமா, இல்லைன்னா மாயாவும் கதிர் வந்து தனாவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவாங்களா, தனாவுக்கு வந்து கார்த்தி பற்றின சுயரூபம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குமா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சந்திப்போம்.